ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் குழம்பு எப்படி குக்கர்லேயே ஈஸியாக பண்ணுறது பார்க்க போகிறோம். குழம்புக்கு 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 லவங்கப்பூ ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம சுத்தமாக அலசி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு கிளறக்கூடாது. கிளறிட்டுனா அடி பிடிக்கும் குக்கரில். ஸோ நம்ம கிளறாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு 3 விசில் போல் விட்டுடலாம். எங்கள் வீட்டு குக்கரில் 3 விசிலுக்கு வெந்துடும். உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சுருந்த மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 kg மட்டனுக்கு ஒரு கரண்டி போல் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிச்சது ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இன்றைக்கி இட்லிக்கு தான் மட்டன் குழம்பு நாங்கள் செஞ்சிருந்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இட்லி மாவு பேட்டர் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. மட்டன் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.